அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த பிரேட்டிவ் நேயர்களே, வாராந்த மனாப் இஸ்லாம் நிகழ்ச்சியுடன் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லாஹ்வின் கிருபையினால் 221வது வாரத்தில் உங்களை சந்திக்கிறேன். முதலாவதாக அல் மஸ்ஜித் ஹராம் மக்கா முக்கர்ரமாவுடைய ஹுத்பா. அந்த ஹுத்பா ஷேக் அப்துல் ரஹ்மான் சுதைஸ் ஹபில்லாஹ் தந்தார்கள். கொடை அளிக்கும் மாதத்திலே அர்ப்பணிப்புடனும் அல்லாஹ்வுடைய விருப்பமான வழிகளில் செலவழிப்பதன் மூலம் இந்த ரமதானை சிறப்பித்த என்ற தலைப்பிலே ஹம்து ஸலவாத் தக்வாவுடைய வசதிக்கு பின்னால் ஈமான்தாரிகள் உங்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டுள்ளது, உங்களுக்கு முன்னோர்களுக்கு நோன்பு கடமையாக்கப்பட்டது போன்று நீங்கள் தக்வா உள்ளவர்களாக மாறுவதற்கு என்ற ஆயத்தை பக்ரா 183வது ஆயத்தை ஓதி, மனிதனே தக்வாவின் பக்கம் விரைந்து செல், நலவின் பக்கம் விரைந்து செயற்படு, வாழ்க்கையின் சந்தர்ப்பம் கிடைத்திருக்கும் காலமெல்லாம் தக்வா எவ்வளோ அழகானது, எவ்வளோ நேரான வழியை காட்டக்கூடியது. அதன் மூலம்தான் ஒரு மனிதனுடைய அமல்கள் உயர்த்தும். தக்வாவின் மூலம்தான் ஒரு மனிதனுடைய அமல்கள் செயல்கள் உயர்த்தும் என்ற கவிதையை படித்துவிட்டு, மோமின்களே, ஒரு இஸ்லாமிய சமூகம் இந்த நிரந்தரமான நல்ல நறுமணம் கமல்கின்ற இந்த மாதம் ஷஹர் ரமதான் மூலம் அவருடைய ஒளி வீசும் பிரகாசிக்கும் அல்லது நறுமணம் கமலும் நாட்கள், அதனுடைய நலவுகள் சரிவாக நிலை கொடுக்கும் அந்த நாட்களை கொண்டு சந்தோஷப்படுகின்ற அதே நேரம் அவருடைய உயர்ந்த பெருமதியான விரிப்புக்களை நோக்காக விரிக்கக்கூடிய அந்த அழகான சௌந்தரியமிக்க மாதம் அதனுடைய நல்ல சுவையான பானத்தை நமக்கு ஊட்டுகிறது. நம்முடைய தாகத்தை அது கோழிகள் மூலம் நிறைக்கின்றது. அவருடைய ஒளிகளை அது பிரகாசிக்க செய்கிறது. அவருடைய முகத்தின் அழகை பொலிவை நமக்கு வெளிப்படுத்துகின்ற அப்படியான ஒரு மாதத்தை அடைந்து அதன் மூலம் இன்பம் அடைந்து கொண்டிருக்கும் அதே சமயம் அதோடு ஒரு கவிதையை இணைக்கிறார்கள். இந்த ரமலான் அரைப்பகுதியும் தாண்டிவிட்டது, சென்ற வார ஹுத்பா அரைப்பகுதி அரைவாசி அது அடைந்து விட்டது. எங்கள் அதிகமானவர்கள் சரியாக நியாயமாக இந்த ரமலானுடன் நடந்து கொள்ளவில்லை என்ற கவிதையை படித்துவிட்டு, நலவுகள் செய்யும் மாதம், கொடை அளிக்கும் மாதம், உபகாரம் செய்யும் மாதம், நலவுகள் மூலம் வழிபாடுகள் மூலம் அந்த ஆறுகள் நிறைந்தோடுவது போன்ற அமல்கள் நிறைய வேண்டிய மாதம், அதே போன்று நல்ல உபகாரக்கரங்கள் வாரி வழங்க வேண்டிய மாதம். முஸ்லீம்கள் எப்பொழுதுமே அதனுடைய ரமதானுடைய நோக்கங்களுடைய குறிக்கோள்கள் அந்தரங்கங்களை அடைந்து கொள்வதற்காக மிக ஆசையோடு தேட்டத்தோடு இருக்கக்கூடிய ஒரு மாதம். அதை நோக்கங்களை அடைவதற்கு அந்த ரமதானுடைய பல வரலாறு செய்திகளை புரிந்து கொள்வதற்கு மிகவும் கூச்சலிட்டு கொண்டு ஆரவாரம் செலுத்துகின்ற ஒரு பகுதி. அவருடைய நாட்கள், ரமதானுடைய நாட்களை நல்லமல்கள் மூலம், சந்தோஷம் மூலம், கூலி அந்த ரமதானுக்கு கைமாறு செய்யக்கூடிய, அவருடைய இரவுகளை குர்ஆன் ஆயத்துகள் மூலம் ஒளியூட்டக்கூடிய ஒரு மாதமாக இருக்கிறது. ரஹ்மான் பரக்கத்து செய்த ஒரு பருவ காலமாக இருக்கிறது. குர்ஆன் அதை நிரந்தரமாக தன்னிலே பதித்த ஒரு மாதமாக இருக்கிறது. ஷஹ்ரு ரமதான் எப்படிப்பட்ட மாதம் என்றால், அதில் குர்ஆன் இறக்கப்பட்ட மாதம். மக்களுக்கு நேர்வழிகளை தெளிவுபடுத்தக்கூடியதாக, நல்லது கெட்டதை, சரிப்பிழையை, பாவங்களை, நன்மைகளை, சத்தியம் அசத்தியத்தை தெளிவுபடுத்தக்கூடியதாக குர்ஆன் இறங்கியது. அல் பக்ரா 185வது வசனம் அதை ஓதிவிட்டு, முஸ்லீம்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மாதத்திலே ரமலானிலே நோன்பை கடமையாக்கி இருக்கிற ஒரு முஸ்லீம் எப்பொழுதுமே அல்லாஹ்வுடைய நட்பேறு பெறுகின்ற புகழத்தக்க அந்த வணக்கத்துடைய அடையாளத்தை, பண்பை வெளிப்படுத்துவதற்காக வேண்டி, அதை புதுப்பித்துக் கொள்வதற்காக வேண்டி, அதே நேரம் எப்பொழுதுமே நன்மையான காரியங்களிலே அந்த மனிதன் தூண்டுகோல் அடைய வேண்டும். அதன் மூலம் நன்மைகளை தூண்டப்படுவதை அவன் வளமையாக்கி கொள்ள வேண்டும். அதே நேரம் ஈமானிய அந்தஸ்துகளிலே அதன் மூலம் உயர வேண்டும். நல்லவர்களுடைய உபகாரிகளுடைய தன்மைகளை கொண்டு அவன் சுகண்டி அனுபவிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் ரமலானிலே அல்லாஹ் நோன்பை கடமையாக்கி இருக்கிறான். எந்த சொன்னால், பொதுவாக நோன்புடைய விடயங்களோடு மாத்திரம் அல்லாஹ் சுருக்கி கொள்ளாமல் எப்பொழுதுமே அல்லாஹ் ஆன்மீகத்தின் பக்கம், அதே நேரம் ஆன்மீகத்தின் பக்கமும் அதாவது ஆத்ம ரீதியான முன்னேற்றத்தின் பக்கமும், அந்த மனசை பாவங்களை விட்டு பாதுகாப்பதன் பக்கமும், உறுப்புகளை தூய்மைப்படுத்துவதன் பக்கமும், அந்த உறுப்புகளை தூய்மைப்படுத்துவதனூடாக இங்கே லௌகீக உலகத்துடைய சடவாத அமைப்பிலிருந்து உயர்ந்த உன்னதமான ஈமானிய ஒரு அந்தஸ்தின் பக்கம் உயர்வதற்காக வேண்டி, அதனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இபாதத்தை அவனுக்கென்று விசேஷமாக ஆக்கியிருக்க, நோன்பை தனக்கென்று பிரத்யேகமான ஒரு இபாதத்தாக ஆக்கியிருக்க. ஏனைய இபாதத்துகளை விட புகாரி, முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் ரிவாயத் சொன்னார்கள், ஒவ்வொரு அமலுக்கும்
அவனுக்கு கூலி குறிப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. அது அவனுக்குரியது என்றால் நோன்பை தவிர அது எனக்குரியது, அதற்கு தகுந்த கூலியை நான் தான் கொடுப்பேன் என்று அல்லாஹ் பொறுப்பேற்றிருக்கிறான். ஏன்னா எப்படிப்பட்ட ஒரு கவிதையை படிக்கிறார்கள், எப்படிப்பட்ட மாதம் என்றால் அர்ஷுக்கு சொந்தக்காரனாய் அல்லாஹ் அதை கண்ணியத்தை கொண்டு மூடி இருக்கிறான், கண்ணியத்தை கொண்டு சூழ்ந்த ஒரு மாதம். யாருக்கு தன்னுடைய வழிகள் தன்னுடைய துறைகள் இறுகி போயிருக்கிறதோ, நெருக்கடியாக இருக்கிறதோ, அப்படியானவர்களுக்கு அல்லாஹ் ரஹ்மத்து செய்கிறான். அவன் எங்களோடு அன்புள்ளவன். யாராவது அல்லாஹ்விடம் ஆதரவு வைத்து துஆ கேட்டு நாணமுள்ள வெட்கமுள்ள உள்ளத்தால் அந்த அளவற்ற அருளாளனை அல்லது நிகரற்ற அன்புடையவனை அழைத்து யாராவது நஷ்டப்பட்டிருக்கார்களா? அல்லாஹ்விடம் துஆ கேட்டு யாராவது நஷ்டமடைந்திருக்கிறார் என்ற கவிதையை படித்துவிட்டு ஈமானிய சமூகம் இந்த பரக்கத்தான மாதங்கள் நம்முடைய ஆத்மாக்களை மறுசீரமைப்பதற்கான ஒரு சந்தர்ப்பம், அமல்களை சீர்திருத்ததற்கான சந்தர்ப்பம், அதேபோல் முரண்பாடுகளை பிறக்குகளை பிரச்சனைகளை இல்லாதொழிப்பதற்கான சந்தர்ப்பம், தூக்கி எறிவதற்கான சந்தர்ப்பம். அதே நேரம் எப்பொழுதுமே புத்தி, அதே போன்று சிந்தனை, அதே போன்று மக்களோடு உரையாடுவது, ஞானங்களை நாங்கள் அதனுடைய உரிய முறைப்படி பயன்படுத்தக்கூடிய அப்படியான ஒரு மாதமாக இருக்கிறது. அதை வரையறுத்து மட்டிட்டு அளந்து அதற்குரிய அமைப்பிலே அதை நாங்கள் மட்டுப்படுத்தக்கூடிய நல்ல விடயங்களை ஒருவருக்கு தக்குவா விடயங்களை உதவி செய்யக்கூடிய மாதம். ஏன் தெரியுமா? அந்த கண்ணியமான மாதம் இருக்கிறது பல படிப்பினைகளை, பல மகத்தான புத்திமதிகள் உள்ளடக்கியிருக்கிறது. நன்மைகளிலே போட்டி போடுவது, நல்லமல்களிலே முந்திக் கொள்வது, நேரங்களை முகாமைத்துவப்படுத்தி அதை பயன்படுத்திக் கொள்வது போன்ற விடயங்களிலே நம்மை ஆசார்வமூட்டக்கூடிய மாதம். நன்மையான காரியங்களை போட்டி போடுங்கள். மாஇதா 48 வசனத்தை ஓதி இமாம் இப்னு கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் கூறுகிறார்கள், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டல் இருக்கிறது, அது பரிபூர்ணமான கண்ணியமான மகத்தான நோக்கத்தை நிறைவேற்றக்கூடிய ஒரு வழிகாட்டல், மனசுகளுக்கு ஆத்மாக்களுக்கு இலகுவான வழிகாட்டல். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானிலே காட்டிய வழிகாட்டலோடு தான் அதிகமாக இபாதத்தில் ஈடுபடுவது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குர்ஆனை தன்னோடு பரிமாறிக்கொள்வார்கள், அதிகமாக சதகா கொடுப்பார்கள், நல்லுபகாரம் செய்வார்கள், குர்ஆன் ஓதுவார்கள், தொழுவார்கள், திக்ர் செய்வார்கள், இஅ்திகாஃபில் இருப்பார்கள். அதே போன்று இபாதத்துகளிலே ஏனைய மாதங்களில் இல்லாமல் பிரத்யேகமான இபாதத்துகளை இந்த ரமலானிலே நபியர்கள் செய்வார்கள். அதே போன்று அல்லாஹ்வுடைய அடியார்களே நீங்கள் எப்பொழுதுமே உங்கள் மனதை தைரியப்படுத்திக் கொள்ளுங்கள், திடகாத்தோடு செயல்படுங்கள், சங்கற்பம் கொள்ளுங்கள், மன தைரியத்தை உற்சாகத்தை கூட்டி அல்லாஹ்வுக்கு நீங்கள் நல்ல விடயங்களை காட்டுங்கள், நன்மைகளை அல்லாஹ்வுக்கு அனுப்பி வையுங்கள். எப்பொழுதுமே உங்களுடைய உள்ளங்களை பயங்கரமான இந்த போதையிலிருந்து, தூக்கத்திலிருந்து உங்களுடைய உள்ளங்களை நீங்கள் விழிப்பூட்டுங்கள், விழிக்கச் செய்யுங்கள். அதே போல் உங்களுடைய ஒவ்வொரு வினாடிகளையும் ஹராமான விடயங்களை விட்டு நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள், தடுத்துக் கொள்ளுங்கள். பாக்கியசாலி யார் என்றால் வழிபாட்டின் மூலம், அந்த வழிபாட்டின் அலங்காரத்தின் மூலம் தன்னை அலங்கரித்துக் கொள்ளக்கூடியவர், அதே போன்று ஒற்றுமையை கடைபிடிக்கக்கூடியவர். நோன்பாளிகளே, இரவெல்லாம் வணங்கக்கூடியவர்களே, அர்ப்பணிப்பு செய்யக்கூடியவர்களே, செலவழிக்கக்கூடியவர்களே, பரோபகாரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடையாளியாக இருந்தார்கள், எப்பொழுதுமே கொடை வள்ளலாக இருந்தார்கள். ரமலானிலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சந்திக்கும் பொழுது மிகப்பெரிய வீசும் காற்று போன்று கொடையளிப்பார்கள், வாரி வழங்கும் வள்ளலாக இருந்தார்கள். புகாரி முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் ரிவாயத். எனவே நல்ல முறையில் நீங்கள் தாராளமாக செலவழியுங்கள், கொடைத்தன்மை அடைந்து கொள்ளுங்கள். இங்கே புகழுக்குரிய ஒரு மாதமாக இருக்கிறது. எனவே நீங்கள் கொடையளியுங்கள். கொடையாளிகளே, கண்ணியவான்களே, கௌரவர்களே, அல்லாஹ் உங்களுக்கு வாரி வழங்கிய பொருளாதாரத்திலிருந்து செலவழியுங்கள். நீங்கள் தாராளமாக வாரி வழங்குங்கள், உதவிக்கரம் நீட்டுங்கள். அதன் மூலம் கடனாளிகளுடைய கவலைகளை போக்கலாம், அதே தேவை உள்ளவர்களுடைய கஷ்டத்தை நீக்கலாம், தேவையை நிறைவேற்றலாம். அதே போன்று சிரமத்துக்கு அகப்பட்டவருடைய வறுமை பட்டினிகளை நீக்கலாம். அதே நேரம் சிறை கைதிகளுக்கு நீங்கள் விடுவை ஏற்படுத்தலாம், அப்பாவிகளாக அடைக்கப்பட்டிருக்கக்கூடியவர்களை. அதே போன்று இவர்களெல்லாம் உங்களுடைய உபகாரங்களை, உங்களுடைய கொடைகளை எதிர்பார்த்திருக்கக்கூடியவர்கள். உங்களுடைய உபகாரங்கள் பக்கம் எப்பொழுதுமே அதை எதிர்பார்த்து தேட்டத்தோடு இருக்கக்கூடியவர்கள். இவர்களுக்கு நீங்கள் செலவழித்து அவருடைய கஷ்டங்களை, சிரமங்களை போக்கி வையுங்கள். நீங்கள் எதை செலவழித்தாலும் அல்லாஹ் அதுக்கு பிரதி உபகாரம் தருவான், பிரதியாக தருவான். அவன் ரிஸ்களிக்கக்கூடியவர்களிலே சிறந்தவன். சபா 39 ஓதி புகாரி முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் ரிவாயத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒவ்வொரு நாளும் காலையில் அடியார்கள் காலை அடையும் பொழுது 2 மலக்குமார்கள் வானத்திலிருந்து இறங்குகிறார்கள். நாலாந்தம், ரமதானி மாத்திரமல்ல, நாலாந்தம். ஒரு மலக்கு துஆ கேட்கிறார், யா அல்லாஹ் செலவழிக்கக்கூடியவருக்கு பிரதியாக கொடு, செலவழிக்கக்கூடியவருக்கு பிரதிபலனை வழங்கு. மற்ற மலக்கு பத்துஆ செய்கிறார், செலவழிக்காமல் சேமித்து வைப்பவர், செலவழிக்காமல் கஞ்சத்தனம் காட்டுவர், தன்னுடைய பொருளாதாரத்தை செலவழிக்காமல் அடைத்து வைக்கக்கூடியவருக்கு, தடுத்து வைக்கக்கூடியவருக்கு நீ அழிவை ஏற்படுத்து, அவரை லொஸ்ஸாக்க என்று பத்துவா செய்கிறார். எனவே இந்த மலக்குடைய துவாவுக்கு நாம் ஆளாக வேண்டும்.
மனிதர்கள் பொதுவாக 2 சாரர் இருக்கிறார்கள். ஒன்று அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துக்கு உட்பட்டு நட்பாக்கியம் பெற்றவர்கள், நல்லமல் செய்வதற்கான அனுகூலம் வழங்கப்பட்டவர்கள். இன்னொருவர் இருக்கிறார், அவர் துட்பாக்கியசாலி. அவர் எப்பொழுதுமே நல்லவற்றை செய்ய மாட்டார், தன்னை தடுத்துக் கொள்வார், நல்ல வழிகளை செலவழிக்கவும் மாட்டார், நல்ல காரியங்களை செய்ய முன்வரவும் மாட்டார். எனவே உங்களுடைய கரங்களை நலவுகளை கொண்டு விசாலமான கரங்களாக மாற்றுங்கள். பிறருக்கு பிரயோசனம் அளிப்பதற்காக வேண்டி உங்களுடைய நல்ல அமல்கள் எப்பொழுதுமே ஒரு நம்பிக்கையான அமைப்பிலே, ஒரு நம்பிக்கையான ஒரு நிறுவன அமைப்பில் நடக்க வேண்டும். நம்பிக்கையான நிறுவனங்கள் ஒப்படைக்கப்பட வேண்டும். எப்பொழுதுமே அதை போன்ற அந்த நாட்டு அரசாங்கம் மக்களுக்காக செய்கின்ற சில சேவைகளை சொல்லிவிட்டு, நம்பிக்கையான முறையிலே இந்த நாட்டு அரசாங்கம் மக்களுக்கு பல உதவிகளை செய்து கொண்டிருக்கிறது, வாரி வழங்கி கொண்டிருக்கிறது, கொடையளித்துக் கொண்டிருக்கிறது, பல நிவாரணங்களை வழங்கி கொண்டிருக்கிறது, அதை சொல்லிவிட்டு செலவழிக்கின்ற, கொடை கொடுக்கின்ற ஒரு கொடையாளியான ஒரு உம்மத்தை எப்பொழுதுமே இபாதத், அல்லாஹ்வுடைய நெருக்கம் அடைவது என்பது மிக சிறந்த ஒரு அமல். அப்படியான அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்றுத்தரக்கூடிய ஒரு சிறந்த ஒரு உன்னதமான அமல் தான் கடமையான ஜக்காத்தை நிறைவேற்றுவது, சதக்காக்களை நிறைவேற்றுவது, மனமுவந்து மன திருப்தியோடு இந்த நாட்களிலே. அவருடைய பொருளாதாரங்களிலிருந்து நீங்கள் ஜக்காத்தை எடுங்கள். அது அவர்களை சுத்தப்படுத்தும், அல்லது நீங்கள் அவர்களை சுத்தப்படுத்த வேண்டும். அவர்கள் அது மூலம் நீங்கள் பரிசுத்தப்படுத்த வேண்டும், இன்னும் வளர்ச்சி ஏற்படுத்த வேண்டும், அபிவிருத்தி ஏற்படுத்த வேண்டும். தௌபா 103 வசனம். எனவே அதிகமாக கொடை கொடுக்கக்கூடிய செலவழிப்பது, பொதுவாக வக்ஃப் சொத்துக்கள், அல்லாஹ்வுடைய பாதையில் மக்கள் சதக்கா இந்த தர்மங்களை கொடுப்பது, நல்ல வசியத்துகள் மௌத்தின் பொழுது செய்யும் பொழுது நல்ல பொதுவான சில பணிகளுக்கு நம்முடைய பொருளாதாரங்களை வசிய செய்துவிட்டு போவது, வக்ஃபுடைய சொத்துக்களை நாங்கள் பாதுகாப்பது, நல்ல காரிய நற்கர்மங்களை சேர்ந்ததாகும், சமூக பணிகளை சேர்ந்ததாகும். அதன் மூலம் எப்பொழுதும் ஒன்று ஒரு அரச நிறுவனங்கள், அரசியல் ரீதி இஸ்லாமிய ஆட்சி, அதன் மூலமாக, அல்லது எப்பொழுதுமே சட்ட ரீதியாக ஒரு சட்ட முறைமைப்படி, அதே நேரம் எப்பொழுதுமே நிலையான ஒரு பாதுகாப்பு உத்தரவாதத்தோடு வெளிப்படையாக இருக்க வேண்டும். எதுவுமே மறைவாக இரட்டடிப்பாக இருக்கக்கூடாது, திரைமறைவாக இருக்கக்கூடாது. நம்பத்தகுந்த நம்பிக்கை மிகுந்த அமைப்பில் அந்த சேவைகள் இருக்க வேண்டும். சதக்காத்து நிறைவேற்றுவது, கூட்டு சக்காத்து நிறுவனங்கள் மிக நம்பிக்கையாக வெளிப்படையாக ஒவ்வொன்றுக்கும் கணக்கு காட்ட வேண்டும். எப்பொழுதுமே பொதுமக்களுடைய நலவுகளை நிறைவேற்றுவதற்கு, உதவி செய்வதற்கு அதுக்கு உத்தரவாதம் அளிக்க வேண்டும். எப்பொழுதும் நல்ல பொது நல சேவைகள் புரிய வேண்டிய இடங்கள், அதாவது சொல்கிறார் இருதய சத்திர சிகிச்சைக்கான மையங்கள், கிட்னி சென்டர்கள், அதே போன்று பாதைகளை போட்டு கொடுப்பது, பாதைகளை சீர் செய்து கொடுப்பது, மக்களுக்கு குடியிருப்புகளை உண்டாக்குவது, கிணறுகள், நீர்ப்பாசனங்கள், அதே போன்று நீர்ப்பாசனங்கள், கிணறுகளை ஏற்படுத்துவது, தோண்டுவது, மக்களுக்கான நீர் உதவி, தண்ணீர் சேவைகளை செய்வது, கல்வி சேவை புரிவது, மக்களுக்கு பிரயோசனமான கல்விகளுக்காக வேண்டி அப்படியான விடயங்களிலே ஏகத்துவ கல்விகள், குர்ஆனுடைய ஹல்காக்கள், குர்ஆனுடைய மதரசாக்கள், குர்ஆனுடைய போதனைகள் நடக்கக்கூடிய இடங்களுக்கு நாங்கள் செலவழிப்பது, முஸ்ஹப் குர்ஆன்களை நாங்கள் அச்சிட்டு வெளியிடுவது, மக்களுக்கு வழங்குவது, ஹதீஸ் கிரந்தங்களை மக்களுக்கு கொடுக்க ஏற்பாடு செய்வது, சட்டத்திட்டங்கள் சம்பந்தங்கிற அனாதைகளை பராமரிப்பது, நல்ல நிரந்தர தர்மங்களை செய்வது, இப்படியான இதெல்லாம் பொது நலங்களை சேர்ந்தது. இப்படியான சேவைகளை நாங்கள் தேடி செய்ய வேண்டிய ஒரு மாதம். எப்பொழுதுமே நல்ல பொதுவான ஒரு டிபார்ட்மெண்ட்களுக்கு, நிறுவனங்களுக்கு நாங்கள் மக்கள் எல்லோருக்கும் பிரயோசனம் கிடைக்கக்கூடிய இடங்களை பார்த்து நாங்கள் செலவழிக்கக்கூடிய இடமா இருக்கிறது. எப்பொழுதுமே வளர்ச்சி பாதையில் அபிவிருத்தி திட்டங்களை நாங்கள் ஏற்படுத்திக் கொள்வது, அதுக்கான செலவழிப்பது. எப்பொழுதுமே வியாபாரிகள், வசதி படைத்தவர்கள், அதே போன்று அதிகாரிகள் இந்த விடயத்திலே மிக முதலாளிகள் இந்த விடயத்தில் மிக முன்மாதிரியாக இருக்க வேண்டும். எப்பொழுதுமே சதக்காக்களை நாங்கள் வெளிப்படுத்துவது, பகிரங்கமாக சில கட்டங்களில் சதக்கா செய்வது, பரகசியமாக செய்வது, அது நம்மை பார்த்து மற்றவர்கள் முன்னுதாரணமாக எடுத்து பின்பற்றுவதற்கும் சில காரணமாக அமையும். சில இடங்களில் கிளாஸ் அமைய வேண்டும், சில இடங்களில் பொதுவாக பொதுநலனுக்காக செய்யும் பொழுது அது வெளிப்படையாகவே நடக்க வேண்டும். மக்கள் வேறு நபர்களை நம்மை பார்த்து தூண்டுகோல் அடைந்து அவர்களையும் செலவழிப்பதற்காக வேண்டி. எனவே இது உண்மையிலே மகத்தான கூலி கிடைக்கும். அவருடைய தாக்கங்கள் பிரதிபலிப்பு இடத்திலே நம்முடைய மௌத்துக்கு பிறகு எஞ்சி இருக்கும். எனவே முஸ்லிமான சகோதரர், நீங்கள் எப்பொழுதுமே நல்ல விடயங்களில் போட்டி போடக்கூடிய, முந்திக் கொள்ளக்கூடிய ஆளுங்கள் எப்பொழுதும் நல்ல மௌத்துக்கு பின்னால் ஒரு நல்லது ஒரு அடையாளத்தை, உங்களுடைய மௌத்துக்கு நீங்கள் வாழ்ந்ததற்கான நல்ல ஒரு அடையாளத்தை நீங்கள் அடிச்சுவடை விட்டு செல்ல வேண்டும். நீங்கள் என்ன நல்ல விடயங்கள் செலவழித்தாலும் உங்களுக்கு பரிபூர்ணமாக வழங்கப்படும், உங்களுக்கு எந்த அநியாயம் நடக்காது என்ற ஆயத்தை
272 பக்ராவுடைய ஆயத்தை ஓதி பரக்கத்துக்கு துவா செய்து இஸ்திக்ஃபாருக்கான துவா செய்து இஸ்திக்ஃபார் செய்ய முதலாவது குத்பா முடித்துவிட்டு இரண்டாவது குத்பா ஹம்து ஸலவாத் தக்வாவுடைய வசியத்துக்கு பின்னால் அல்லாஹ்வுடைய அடியார்கள் அல்லாஹ் பயந்து கொள்ளுங்கள். அதிகமாக இந்த ரஹ்மத்துடைய மகஃபிரத்துடைய மாதத்திலே உபகாரம் செய்யக்கூடிய மாதிரி நல்ல அமல்களை அதிகம் செய்து கொள்ளுங்கள். அமல்களை ஏற்றுக்கொள்ளப்படும் ஆதரவோடு செய்யுங்கள். அந்த அமல்களை அடுத்து எப்பொழுதுமே இந்த அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துங்கள். எனவே அல்லாஹ்வுடைய திருப்தி, இறைவனை திருப்தி கொள்ளும் மூலம் வெற்றி அடைவீர்கள். அல்லாஹ்வுடைய திருப்தி உங்களுக்கு கிடைக்கும், அதன் மூலம் நீங்கள் வெற்றி அடைவீர்கள். அல்லாஹ்வுடைய அருட்கொடைகளை கொண்டு நீங்கள் நட்பாக்கியம் பெறுவீர்கள். அல்லாஹ்வுடைய அருட்கொடைகளை நீங்கள் அடைந்து கொள்வீர்கள். மூமின்களுக்கு ஒரு ரமலான் இருக்கிறது, உற்சாகமாக அமல் செய்ய வேண்டிய மாதம், சுறுசுறுப்படாமல் செய்ய வேண்டிய மாதம், பல வெற்றிகளை ஈட்டு தந்த மாதம், பல சாதனைகளை உறுதி செய்த மாதம் ரமலான். பொதுவாக 2வது ஹிஜ்ரியிலே கடமையாகப்படும் முஸ்லீம்கள் அவர்களுடைய மிக உன்னதமான ஒரு பிரபலியமான ஒரு வரலாற்று சாதனை தான் பத்ருடைய வெற்றி. அதுக்கு பின்னர் வெற்றிகள் குவிந்தன, தொடராக முழு உலகத்திலும் வெற்றிகள் குவிந்தன. அதே போன்று அந்த பரக்கத்தான் இந்த மாதத்திலே அதிகமாக அந்த வெற்றிகள் நாங்கள். எனவே உங்களுடைய உள்ளங்களை பாருங்கள், வெற்றி பத்ரு போன்ற நிகழ்வு நடந்து உற்சாகமான சுறுசுறுப்பான சக்திகளை வெளிப்படுத்த வேண்டிய மாதம். சோம்பேறித்தனத்தை விட்டு ஒதுங்குங்கள், பலகீனத்தை விட்டு ஒதுங்குங்கள், எப்பொழுதும் சோர்வை விட்டு நீங்கள் தூரமாகுங்கள். எப்பொழுதும் உதவி வெற்றி கிடையக்கூடிய சக்சஸான வெற்றிகரமான வழிகளை நீங்கள் கையாளுங்கள். எப்பொழுதும் அதுக்கான காரணிகளில் ஈடுபடுங்கள். தவக்குல், அல்லாஹ்வின் உறுதியான நம்பிக்கை, முயற்சி, படாத பாடுபட்டு நீங்கள் அமல் செய்ய வேண்டும். இறுதிப்பத்தை சென்ற வார கொத்துபா இறுதிப்பத்தை எதிர்பார்த்து கொண்டு இறுதிப்பத்தை அடைந்து விட்டோம். இறுதிப்பத்தை மிக மன தைரியத்தோடு நீங்கள் வரவேற்க வேண்டும். இறுதிப்பத்தை நீங்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றி அமல்கள் செய்ய வேண்டும். இறுதிப்பத்தில் நபிகள் என்ன செய்தார்கள் அதை செய்ய வேண்டும். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா உம்முல் முஃமினீன், மூமின்களின் தாய் அன்னையார் அறிவிக்கிறார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதிப்பத்திலே ஏனைய காலங்களில் அமல் செய்வதை விட முயற்சித்து தியாகம் செய்து பாடுபட்டு பிரயத்தனம் எடுத்து அமல் செய்வார்கள். புகாரி, முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் ரிவாயத். சஹீஹான கரந்து வந்திருக்கிற ஹதீஸ் வந்திருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதிப்பத்தில் நுழைந்து விட்டு தன்னுடைய வேஷ்டியை கீழங்கு இறுகி கட்டிக்கொள்வார்கள். இரவு முழுக்க நின்று வணங்குவார்கள். குடும்பத்தையும் அமளிபாயத்துக்காக எழுப்புவார்கள். எனவே நீங்கள் அதாவது மிக உறுதியுடன் தயாராகுவது, ஆடைகள் இறுக்கி கட்டிக்கொள்வதென்றால் அது நீண்ட நேரம் நின்று வணங்குவதற்காக வேண்டி இரவுகளை ஹயாத்தாக்குங்கள். உள்ளங்கள் கடந்த காலத்திலே வீணாக கழித்த பாவங்களில் கழித்த காலங்கள் அனைத்து கண்ணீர் வடிய வேண்டும். முகன்கள் அதே போன்று அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவனுடைய ரப்பு மன்னிக்கக்கூடியவன், அன்புள்ளவன், பரோபகாரி, கொடையாளி, அதிகம் அருள் கிருபைகள் செய்யக்கூடிய என்ற ஆதரவோடு அமல் செய்ய வேண்டும் என்று சொல்லிவிட்டு இருக்கட்டத்திலே இதோ பரக்கத்தான கொஞ்ச நாட்கள் உங்களுக்கு எஞ்சி இருக்கிறது. உங்களுடைய நன்மாராயம், அது நன்மாராயத்துக்குரிய மாற்றிக்கொள்ளுங்கள், நன்மாராயம் பெற்றுக்கொள்ளுங்கள். உங்களுடைய ரப்பின் பக்கம் ஃபர்து நஃபில்களை கொண்டு நீங்கள் நெருக்கத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். எப்பொழுதும் விடுபட்ட அமல்களை நீங்கள் செய்து அதை மீட்டி செய்து கொள்ளுங்கள். எப்பொழுதுமே அவருடைய நின்று வணங்கும் இன்பத்தை கொண்டு நீங்கள் சுகண்டு அனுபவிங்கள். அத்திகா அதே போன்று அல்லாஹ்வுடைய பச்சாதாபப்படுவதை கொண்டு நீங்கள் இன்பமாக அதில் ஈடுபட வேண்டும். துஆவில் இன்பமாக லைப்போடு ஈடுபட வேண்டும், ஒரு லைப்போடு ஈடுபட வேண்டும். அவருடைய தேனின் சுவையை சுவைப்பது போன்று நீங்கள் இபாதத்தில் ருசி காண வேண்டும். அதே நேரம் எப்பொழுது சந்தர்ப்பம் நமக்கு கிடைத்து கொண்டே இருக்கின்றன. வியாபாரங்கள் நல்ல வருமானம் ஈட்டு தரக்கூடிய வியாபாரங்கள், நல்ல அமல்களுடைய காலம். எப்பொழுதுமே ரமதானுடைய காலத்தை எப்பொழுதும் என்ன அதை திட்டமிட்டு சரியான முறையில் செய்யக்கூடியவர்கள் இது பிரயோசனமாக இருக்கும். எப்பொழுதுமே வீணான விடயங்கள் ஈடுபடக்கூடியவர்களே உங்களுக்கான சந்தர்ப்பம். ரமதான் மாதத்தை வீணடிக்கக்கூடியவர்களே, அழிந்து நாசமாகக்கூடியவர்களே, கால நேரங்களை வீணாகக்கூடியவர்களே, நீங்கள் திட்டமிட்ட இந்த சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி கொஞ்ச நாட்கள் தான் எஞ்சி இருக்கின்றன. அப்படியானவர்கள் தன்னை அழிவு பாதையிலும் தன்னை பொடுபோக்கான தரக்குறைச்சல் செய்கின்ற பாதையிலும் கவனஈனமான பாதையில் செல்லக்கூடியவர்களே உங்களுக்கான சந்தர்ப்பம். எனவே கண்ணியமான இந்த மாதம் கெஞ்சி கதறி அல்லாஹ்விடம் துஆ கேளுங்கள், நல்ல நல்ல துஆக்களை கேளுங்கள். நல்ல செழிப்பான அருள் காற்று வீசுகின்ற மாதம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்பொழுதுமே துஆவுடைய அந்த விடயத்தை நோன்பு சம்பந்தப்பட்ட ஆயத்துகளுக்குள்ளே அல்லாஹ் உள்ளடக்கி இருக்கிறார். என்னுடைய அடியார்கள் என்னை பற்றி விசாரித்தால், உங்களிடம் கேட்டால் சொல்லுங்கள், நான் மிகவும் சமீபத்தில் இருக்கிறேன், நான் துஆ கேட்கக்கூடிய ஒரு துஆக்களை ஏற்றுக்கொள்கிறேன். பக்ரா 186வது வசனம். எனவே நீங்கள் கெஞ்சி பச்சாதப்பட்ட கையை உயர்த்தி அல்லாஹ்விடம் துஆ கேளுங்கள். என்னுடைய குடும்பத்துக்காக துஆ கேளுங்கள், உங்களுக்காக, உங்களுடைய குடும்பத்தினர்களுக்காக, உங்களுடைய தாய் நாட்டுக்காக, உங்களுடைய சமூகத்துக்காக கெஞ்சி அல்லாஹ்விடம் நீங்கள் தொடராக மன்றாடுங்கள். எனவே அல்லாஹ்விடம் முறையிடுங்கள், கவலைகளை கஷ்டங்களை அல்லாஹ்வை அலையுங்கள். குறிப்பாக பலகீனப்படுத்தப்படக்கூடிய, அநியாயம் செய்யப்படக்கூடிய, ஆக்கிரமிக்கப்படக்கூடிய, சிரமத்துக்குட்பட்ட, நெருக்கதிக்குட்பட்ட சகோதரர்களுக்கான துஆ கேளுங்கள். அதை அவருடைய கவலைகள், துக்கங்கள், கஷ்டங்கள் போவதற்கும் நீங்கள் துஆ கேளுங்கள். அதே போன்று கஷ்டங்கள், சிரமங்கள், கவலைகள் எல்லாம் போய் அவர்களுக்கு சுஃபீச்சம் கிடைக்க வேண்டும் என்றும் நீங்கள் துஆ கேளுங்கள் என்று ஹுத்பா முடித்தீர்கள். அந்த துஆவுடைய தொடர்ச்சியில் குறிப்பாக பலஸ்தீன் கஸா மக்களுக்காக வேண்டி மனமுருகி ஷேக் சுதேஸ் அவர்கள் ஹஃபிதவுல்லாஹ் அவர்கள் துஆ கேட்ட துஆவும் பின்னால் இடம்பெறுகிறது. அந்த விடயங்களோடு சலவாத்தோடு நீண்ட துஆ பிரார்த்தனையோடு
தன்னுடைய ஹுத்பாவுக்கு முட்டுப்புள்ளி வைக்கிறார்கள். விளம்பர இடைவெளி தொடர்ந்து மதீனா முனவ்வராவுடைய ஹுத்பாவை இன்ஷா அல்லாஹ் நாம் பார்க்கலாம்.